மறைந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா ஒரு ஹிந்துத்துவவாதி என விமர்சனம் செய்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். கரசேவகர்களை ஜெயலலிதா ஆதரித்ததாக பாஜகவின் தமிழிசை கூறியதற்கும் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான ஹிந்துத்துவவாதி. ராமர் கோவிலை பற்றி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் இன்னும் ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ளே போக விரும்பலை. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. பாலை சூடாக இருந்து குடித்து நாக்கு சுட்டுக்கணும், மோரை குடிக்கும்போது ஊதி ஊதி குடித்தா மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. அது அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை இப்போ இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது. ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம், ஆனால் அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும், கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும், கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசுகிறாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்குது. எடுத்துக்காமிங்க பார்க்கலாம். நான் அரசியலேருந்து நான் விலகிறேன். நான் கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்றைக்கி நான் கூட தான் அந்த அம்மா கூட 91, 96 எந்த அன்றைக்கி அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்றைக்கி விமர்சனம் பண்ணாங்க. அன்றைக்கி இப்படி ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இருக்கு. இன்றைக்கி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.